ஒரு காமெடியன் சந்தானம் காமெடியன்ற ஒரு வைரத்தை மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து மறுபடியும் வரணும் தான் என்னோட வேண்டுகோள். படம் முக்கியமா ஓடுது அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் படத்தோட காமெடி தான். சந்தானம் சார் எப்படி அவரோட பிரைம்ல இருக்கும்போது இந்த படத்தை எடுத்தாங்களோ அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது அதே அந்த ஒரு பிரைம் டைம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லா ஷோகேஸ் பண்ணுது. உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்டா ஜாலியான ஒரு படம் வேணும்னா அது மதகஜா தான் நான் ஷோரா சொல்ல முடியும். டெஃபினட்டா ஒரு வர்த் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 200 ரூபாய் நீங்க கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா வந்து பார்க்கலாம். வைப் கொடுத்துனே ஒரு குரல் வேணும்னா அது விஷாலோட குரல் தான். நல்லா இதை கண்டினியூ பண்ண தப்பு இல்லை. மதகஜா ராஜா 100% ஃபன்னுக்குனே படம். உண்மையிலே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லிட்டு யங்ஸ்டர்ஸ் சொல்லிட்டு யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். சிச்சினே தான் வெளியே போவீங்க. உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்டா ஜாலியான ஒரு படம் வேணும்னா அது மதகஜா ராஜா தான் நான் ஷோரா சொல்ல முடியும். ஃபைட் சீக்வன்ஸ் வந்து நீங்க இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க கூடாது. 12 வருஷத்துக்கு என்ன தேவையோ அது கரெக்டா கொடுத்துருக்காங்க முன்னாடி. அதுல வந்து நீங்க வந்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. உங்களுக்கு ஃபைட் என்ன பண்ணும் அது என்டர்டைனா பாக்குற அளவுக்கு இருக்குமா? இது பாக்குற அளவுக்கு இருக்கு. அது வந்து உங்களுக்கு போர் அடிக்காம நல்லா கரெக்டா எடுத்துருக்காங்க. ஹீரோ ஜூம் போட்டு காட்டுறது, வில்லனை ஜூம் போட்டு காட்டுறது சொல்லிட்டு எப்படி எல்லாம் காட்ட முடியுமோ ஒரு ஃபைட்டை எல்லா ஆங்கிலையும் காட்டாங்க. அது வந்து எனஃப் தான். 12 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனது இப்போ வந்து ஒட்டாதான் இருக்கு. வேற எதனா படமா இருந்ததா போர் வச்சிருக்கோம். இந்த படம் வந்து இவ்வளவு நாள் தாக்கு பிடிச்சி சூப்பரா போகுது. அது பெரிய விஷயம். வைபு விஜய் நீ செம்ம வைப்பு போட்டுருக்காரு. யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் நல்லா பிடிச்சிருக்காரு. டான்ஸ் ஆட வச்சிருக்காரு. லாஸ்ட் பார்ட்ல வந்து நல்லா உட்கார வச்சு பார்க்க வச்சிருக்காரு. வேற என்ன படமா அது லாஸ்ட் பார்ட்ல உட்காந்து பார்ப்பாங்களா? அது ஒயிட்னஸ் ஆங்க இதை உட்காந்து பார்த்தாங்க நிறைய பேர். அந்த மாதிரி வந்து செம்ம வைப்ல தான் போகுது. மியூசிக் சூப்பரா இருக்கு. என்ஜாய் செம்ம என்ஜாய் ப்ரோ. சின்னே தான் போகும் ப்ரோ. இப்போ வந்து வர படங்கள்லாம் காமெடியா சுத்தமா இருக்கும் போது அந்த ஃபன்னு சிரிப்புலாம் நம்ம ஹார்ட்ல இருந்து வெளியே வரணும். நல்லா ஊந்து சிரிச்சாங்க. ஊந்து சந்தான காமெடிலாம் ஒரு கவுண்டர் காமெடி. அதுதான் அந்த ஒரு காமெடியன் சந்தானம் காமெடியன்ற ஒரு வைரத்தை மிஸ் பண்ணிட்டோம். அது வந்து மறுபடியும் வரணும் தான் என்னோட வேண்டுகோள். நான் வந்து செம்மையா சிரிச்சேன் அவரோட காமெடி. அவர் பண்ற ஒரு கவுண்டர்லயும் காமெடிங்க. ஒரு கவுண்டர் கூட இது மொக்கெல்லாம் ஒரு சொல்லவே முடியல. எல்லா கவுண்டரும் காமெடி ஆகுது. மனோபலா செத்ததுக்கு அப்புறம் கூட காமெடி பண்றாருங்க. பாவம் அவரு உண்மை படத்துல படம் தான் கட்டிக்கிறாங்க. அது வந்து செம காமெடியா பண்ணிருக்காரு. அந்த ஃபேஸ் கட்லயே காமெடி பண்ணிட்டாரு. மனோபல வேற லெவலு. மணிவண்ணன்லாம் வந்திருக்காரு. ஆட்டோக்காரன் வர்றாரு. அவரும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறாரு. ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் மாதிரி பண்ணிடுறாரு. அதுவும் நல்லா இருக்கு. இவரு மொட்டை ரஞ்சன் நல்லா பண்ணிருக்காரு. இது மனோகர் லொலுசபா மனோகர்லாம் பின்னு காமெடினா பிச்சு ஏத்துறாங்க. அதான் சொல்றேன் காமெடினே எடுத்த படம்னா எம்ஜிஆர் தான். சூப்பரா இருக்கு. அதான் அந்த குரல் வந்து நிறைய பேர் கலாச்சிருந்தாங்க. இந்த குரல் வந்து உண்மையா சொல்றேன் செம்ம ஹீரோ நல்லா பாடுறவங்களால கூட இந்த குரல் எடுக்க முடியாது. ஏன்னா வைப்பு கொடுக்குற குரல் இது. வைப் கொடுத்துனே ஒரு குரல் வேணும்னா அது விஷாலோட குரல் தான். நல்லா இதை கண்டினியூ பண்ண தப்பு இல்லை. என்ஜாய்மெண்ட் நல்லா இருக்கு. கேக்குது ஃபிட்னஸ் சூப்பர் தெரியும். செம்ம 6 பேக் 8 பேக் அதை காட்டுறாரு. சோனு சுடோட பெட்டரா அது பாடி அந்த மாதிரி இருக்குது. அதுவும் கருப்பு இதுக்காக ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கிறாரா ஐயனார் மாதிரி. அதை பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃபைட்டுக்கு ஒர்த் ஆகுது. இப்போ பார்க்கும்போது அது மந்த கஷ்டமா இருக்குது. என்னடா இப்படி ரன்னிங் ரேஸ்லாம் ஓடினாரு, இப்படி சண்டை போட்டாரு, வந்து கையெல்லாம் நடுக்குது போது நம்ம கஷ்டமா இருக்குது. என்ன சொல்றது, எல்லாருமே படம் இல்லையா யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலியில எல்லாருமே பார்த்தோம்னா ஜாலியான படம். சிச்சினே போவீங்க. 10 தான். பொங்கலுக்கான தரமான படம் மதகஜா ராஜா. ஸோ இந்த படத்துக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இதுக்கான ரீசன் என்னன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் 15 வருஷம் இதுக்கான ஒரு டிராவல் இருக்கும். அப்படி இருக்கும்போது அது இப்போ இருக்க ஆடியன்ஸை வந்து எப்படி கவர் பண்ணும், இப்போ இருக்க ட்ரெண்டை வந்து எப்படி மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின் வந்து. ஸோ ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேசிஸ்ல போய் படத்தை பார்த்தேன். பட் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா நிறைய விஷயங்கள் உள்ள இருந்தது. படம் முக்கியமா ஓடுது அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் படத்தோட காமெடி தான். சந்தானம் சார் எப்படி அவரோட பிரைம்ல இருக்கும்போது இந்த படத்தை எடுத்தாங்களோ அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகும்போது அதே அந்த ஒரு பிரைம் டைம் வந்து அப்படியே வந்து ஃபுல்லா ஷோகேஸ் பண்ணுது. படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே படத்தை வந்து பிடிக்கும். யாருமே வந்து இந்த படத்தை வந்து அவாய்ட் பண்ணலாம் பார்க்க மாட்டாங்க. ஃபுல் படமும் வந்து பார்ப்பாங்க. இல்ல நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணும் அந்த பிக்சர் கிளாரிட்டி ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு கிளாரிட்டி எப்படி இருக்குமோ அந்த கிளாரிட்டி தான் இருக்கு. மற்றபடி டெஃபினட்டா ஒரு வர்த் வாட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 200 ரூபாய் நீங்க கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க சிரிச்சுக்கிட்டே கண்டிப்பா வந்து பார்க்கலாம். படம் வந்து ஒரு கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்றதை தாண்டி ஒரு காமெடி மூவி அப்படின்னு சொல்லலாம். சந்தானம் சார் ஒரு ஹீரோவாகவும் சரி ஒரு காமெடியானாவும் சரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இந்த படத்துல காமெடி விஷயங்கள்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். மனோபாலா சார் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் தான் வந்து அந்த படத்தை வந்து அப்படியே டிராவல் பண்ணி எடுத்துட்டு போவாரு. ஃபுல்லா ஃபன் மூமெண்ட்ஸ் இருக்கும். மனோபாலா சாரா இருக்கட்டும், மணிவண்ணன் சாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வரும்போது தியேட்டர்ல கிளாப் மூமெண்ட்ஸ் வந்து அதிகமா இருந்தது. ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க அவங்க சீக்வன்ஸ் எல்லாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா விதமான ஆடியன்ஸுக்கும் இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். பொங்கல் வின்னர்னு சொல்லலாம் மதகஜா ராஜா. மைடியர்ல ஒரு சாங் வந்து விஷால் வந்து அந்த பாட்டுக்கு வந்து அவர் அப்படி இழுக்கும் போது இங்க இருந்து எல்லாரும் தியேட்டர் வந்து பக்கத்துல ஸ்கிரீன் போய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு வைப் மெட்டீரியலா இருந்தது. அதை ட்ரால்லாம் பண்ணாங்க. பட் இது ஒரு பெரிய வைப் மெட்டீரியலா அமைஞ்சது. தியேட்டர்ல எல்லாமே வந்து ஒரு வைபா இருந்தது அப்படின்னு சொல்லலாம்.